ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னிலேருந்து நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஆன்கோயிங்காக போய்ட்டுருக்க ஒரு சூப்பரான ஒரு ட்ராமா பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ராமா பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களோட ஸ்கூல் டேஸ் வந்துட்டு ஞாபகம் வரும். ஸ்கூல் டேஸ் மட்டும் கிடையாது, ஸ்கூல் க்ரஷ்ஷுமே ஞாபகம் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா அவ்வளோ சூப்பராக அந்த ட்ராமா வந்து எடுத்திருக்காங்க. 2 பேருமே ஹீரோயினுமே பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேவரட்டான பர்சன்ஸ் தான். சரி வாங்க நம்ம ட்ராமாக்குள்ளே போயிடலாம். அப்படியே 2011 இந்த ஸ்டோரி நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த டைமில் நம்ம ஹீரோயின் வந்து ஸ்கூல் தான் படிச்சுட்ருக்காங்க. ஹீரோ பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்ல பையன் போல். ஸோ அமைதியாக உட்காந்து ஹோம்ஒர்க் பண்ணுறது, படிக்கிறது அப்படின்ற மாதிரி உட்காந்துட்ருக்கான். ஆனால் ஹீரோயின் பார்த்திங்கன்னா கையில் ஒரு கேமரா வச்சுருக்கா, டைமை பார்க்குறா. ஸ்கூல் விட்டதும் ஹீரோ பார்த்திங்கன்னா அப்படியே அந்த வியூவை பார்த்து ரிலாக்ஸாக அமைதியாக ஸ்மைல் பண்ணிவிட்டு உட்காந்துருக்கான். ஆனால் நம்ம ஹீரோயின் பார்த்திங்கன்னா அவள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இழுத்துக்கிட்டு அங்கேருந்து தொப்பன்னு ஓடிட்டுருக்கா, சீக்கிரம் அப்படின்னு. போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா அவள் வீடியோஸ் தான் எடுத்துகிட்ருக்கா. ஒரு அழகான கடற்கரைக்கு வந்து அந்த வியூஸ் எல்லாத்தையுமே ஷூட் பண்ணிகிட்ருக்கா. அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி நிறைய ஷூட் பண்ணுற மாதிரிலாம் காட்டுறாங்க. இந்த சீன் இப்படியே கட் ஆகுது, அப்படியே ப்ரெசண்ட்டில் காட்டுறாங்க. நம்ம ஹீரோனோட லைஃப் ஸ்டைல் பார்த்திங்கன்னா ரொம்பவே மாறி இருக்குது. நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறான், ஹீரோயின் பார்த்திங்கன்னா பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறா. இவனோட லைஃப் பார்த்திங்கன்னா ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக இருக்குது. ஆனால் நம்ம ஆளோட நிலமை பார்த்திங்கன்னா கொஞ்சம் மிடில் கிளாஸாக தான் இருக்குது. அவளை பார்த்துக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன். ஹீரோ பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கான். யூரோப்பியாவில் நடக்குது. அங்கே பெஸ்ட்டு டைரக்டருக்கான அவார்ட் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோவுக்கு தான் கொடுக்குறாங்க. ஸோ இவனும் பார்த்திங்கன்னா மேலே வந்து இந்த அவார்டை வந்து ஒரு முக்கியமான ஒரு பர்சனுக்காக நான் டெடிகேட் பண்ணுறேன், அவங்கனால தான் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். பட் யாரை சொல்கிறான் அப்படின்றது ஃபுல்லாக தெரியல. அதே சமயம் நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. இவ பார்த்திங்கன்னா ஒரு கிராமம் மாதிரி ஒரு பிளேஸ்க்கு வந்திருக்கா. அங்கே சேரும் செகதிமாக இருக்குது. அந்த செகதிக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த சிப்பியெல்லாம் பறக்குவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி தான் இவ சிப்பியெல்லாம் பறக்கிட்டு இருக்கா. அங்கே இருக்க பாட்டிமா வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க, இங்கே பாருமா இந்த விஷயங்கள் ரொம்பவே கஷ்டம், நீ பார்த்து வாண்ண. அட பாட்டி, இதெல்லாம் எனக்கு அசால்ட்டான விஷயம், நான் எவ்வளோ பெரிய ஆள் அப்படின்ட்டு. இவ பார்த்திங்கன்னா வரும்போது பொதக்குன்னு பார்த்திங்கன்னா அப்படியே அந்த களிமண்ணுக்குள்ளே விழுந்துடுறா. இவளுமே பார்த்திங்கன்னா இந்த மூவி சம்மந்தமான சினிமா சம்மந்தமான ஏதோ ஒரு கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கா. ஏதோ ஒரு ஜேர்னலிசம் மாதிரி எடுத்துகிட்ருக்காங்க. இவன் மூஞ்சிக்கு நேராக வேறு கேமராவை கொண்டு வந்து வச்சுறானுங்க. இவனால் அழுகவும் முடியல, சிரிக்கவும் முடியல. என்னடா வாழ்க்கை அப்படின்ட்டு அப்படி திணறிட்டுருக்கா. நைட்டு பார்த்திங்கன்னா வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரிட்டன் வீட்டுக்கு வரும்போது அவங்க அம்மா வந்து கால் பண்ணுறாங்க. இந்த மாதிரி வீட்டு ஓனரு ரெண்டெல்லாம் ஜாஸ்தி பண்ணிட்டாங்கம்மா அப்படின்னு. போன மாதம் தானம்மா இன்க்ரீஸ் பண்ணாங்க, திரும்பவுமா அப்படின்ற மாதிரி இவ கேட்குறா. இருந்தாலும் என்ன பண்ண முடியும், இவ தான் ஃபேமிலி எல்லாத்தையுமே ரன் பண்ணுறா போல். சரி ஓகேம்மா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே வர. ஸோ ரொம்ப டயர்டாக இருக்குது. அந்த பேக்கெல்லாம் பார்க்குறா, அந்த அழுக்கு துணியெல்லாம் இருக்குது. அதை பார்த்தோன்னே அவளுக்கு தலையெல்லாம் சுற்றி அங்கேயே பார்த்திங்கன்னா விழுந்துடுறா. இதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்கன்னா அந்த துணியெல்லாம் போட்டு கையால் துவைச்சி காய வச்சிட்ருக்கா. அப்போது டிவியில் பார்த்திங்கன்னா நியூஸ் எல்லாம் ஓடிட்டுருக்கு. இந்த மாதிரி ஒரு கொரியாவை சேர்ந்த ஒரு டைரக்டர் தான் பெஸ்ட் அவார்ட் வாங்கியிருக்காரு, அவரோட ஃபிலிம் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு. யார் அது அப்படின்ட்டு இவளும் திரும்பி பார்த்தா அங்கே ஹீரோ பார்த்திங்கன்னா பேட்டி கொடுத்துட்ருக்கான். அதுவும் லைவாக வந்து கொஷின் கேட்டுட்ருக்காங்க. இந்த விஷயங்களை வந்து நீங்கள் யாருக்கோ ஒரு ஆளுக்கு டெடிகேட் பண்ணுறதா சொன்னீங்கல்ல, யார் அவங்க, என்ன விஷயம் அப்படின்னு. அவள் தான் நான் இங்கே இருக்கணும்னு ஆசைப்பட்டா, நான் சொன்ன விஷயங்களை நான் நிறைவேற்றிட்டேன், இப்போ வந்து நான் உன்னை மீட் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி ஏதோ ஹீரோயின் கிட்ட வந்து நான் உன்னை வந்து மீட் பண்ண போகிறேன் அப்படின்றத இன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். இவளுக்கு வந்து பயங்கர ஷாக்கு. என்னடா அது, இவன் இந்த அளவுக்கு போயிட்டானா, இப்படி பேட்டி கொடுத்துட்ருக்கானா, அதுவும் என்ன வந்து மீட் பண்ணுறேன்னு சொல்கிறானா, இல்லை இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு. இவ பார்த்திங்கன்னா நெட்டில் உட்காந்து சர்ச் பண்ணிகிட்ருக்கா அவனை பற்றின டீட்டெயிலு. ஆனால் மேடமுக்கு பார்த்திங்கன்னா ஸ்பெல்லிங்கும் தெரில. அதையே பார்த்திங்கன்னா கற்றுக்கிட்டு அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்குறா. அவன் ஃபுல்லாகவே வந்து இங்கிலீஷில் தான் இன்டர்வியூ வந்து கொடுத்துருக்கான். ஆமாம், சார் பெரிய துறை, இங்கிலீஷில் தான் இன்டர்வியூ கொடுப்பாங்க, தமிழில் பேச மாட்டாங்க, பெரிய இவுக அப்படின்ட்டு. ஹீரோயினால் ஹீரோ இந்த அளவுக்கு வந்துட்டான் அப்படின்றத சுத்தமாக பார்த்திங்கன்னா ஏற்றுக்கவே முடியலை. மறுநாள் நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா ஃப்ளைட்டை பிடிச்சி கொரியாவுக்கு வந்துடுறான். அப்படியே ஃபோன் பேசிகிட்டே வந்துட்டுருக்கான். நான் ரீச் ஆகிட்டேன், நான் போய்ட்டு அவளை மீட் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு. அப்படியே ஒரு டாக்ஸியை பிடிச்சி வந்துட்டுருக்கும்போது ஹீரோயின் வந்து அந்த ஷூட் பண்ணியிருந்துருப்பாங்கள்ல, அந்த வீடியோவை தான் பார்த்துட்ருக்கான். அந்த டாக்ஸி டிரைவரும் பார்த்திங்கன்னா சொல்லிட்டுருக்காங்க, இவன் ரொம்ப ஃபன்னியாக பேசக்கூடிய ஆள், இவளுக்கு எங்கள் ஊரில் நிறைய ஃபேன் இருக்காங்க, எனக்குமே ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு.
இவனும் மனசுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா எனக்கும் தான் அவளை ரொம்ப பிடிக்கும், இன்னுமே அவள் கொஞ்சம் கூட மாறலை அப்படின்னு அப்படியே அந்த வீடியோ பார்த்து சிரிச்சிட்டே வந்துட்டுருக்கான். ஹீரோயினை மீட் பண்ணணும், திரும்ப அவ கூட பேச்சப் ஆகணும் அப்படின்ற மாதிரி வர மாதிரி தெரியுது. இவங்க ஸ்கூல் படிக்கும்போது உண்மைக்குமே என்ன நடந்துச்சு அப்படின்றது தெரில, போக போக பார்ப்போம். எங்கள் ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா அவள் கம்பெனியில் அவங்க சுப்பீரியர்கிட்ட பயங்கரமாக சண்டை போட்டுட்ருக்கா. அதாவது அந்த சேரு சகதியமாக ஏதோ ஒரு ஷூட் பண்ணியிருந்திருப்பாங்க இல்லையா, ஸோ இவளோட பெர்மிஷன் இல்லாமல் அந்த கிளிப்புங்க மட்டும் எடுத்துட்டாங்களாமா. அதை எப்படி நீங்கள் எடுப்பீங்க அப்படின்ட்டு இவள் பார்த்தீங்கன்னா தாறுமாற சண்டை போட்டுட்ருக்கா. அந்த டைம் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயினோட கம்பெனிக்கு வந்திருக்கான், ஹீரோனை பார்க்கணும் அப்படின்ட்டு. அவன் மிகப்பெரிய டேரக்டர் ஆச்சு. ஸோ ஈஸியாக பார்த்திங்கன்னா உள்ளே வந்துட்டான். எல்லாருக்கிட்டையும் பார்த்திங்கன்னா இன்ட்ரடியூஸ் ஆகி பேசிகிட்டு இருக்கும்போது காய்ச்சி மூச்சுன்னு சத்தம், என்னடா சத்தம் கேட்குது அப்படின்ட்டு ஹீரோவும் ஹீரோயினோட மேனேஜரும் திரும்பி பார்க்குறாங்க. அங்கே ஹீரோயின் தான் ஏதோ பஜாரி மாதிரி கத்துன்னு கத்திகிட்டு இருக்கா. ஹீரோ பார்த்திங்கன்னா அவள் கத்துறது அப்படியே ரசிச்சிட்ருக்கா. அந்த மேனேஜர் பார்த்திங்கன்னா நம்ம மானத்தை வாங்குறதுக்குனே வந்து சேர்ந்துருக்கு அப்படின்னு. ஸோ இங்கிட்ட இந்த சுப்பீரியர் பார்த்திங்கன்னா கத்துறதை நிறுத்திட்டான். ஹீரோயினை என்ன அவன் கத்திட்டு இருந்தவன் திடீர்னு நிறுத்திட்டானே அப்படின்னு திரும்பி பார்த்தா அங்கே ஹீரோ இவளை பார்த்து சிரிச்சிட்ருக்கவும் இவளுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அப்படியே பார்த்திங்கன்னா அதிர்ச்சியில் கீழே உட்காந்துடுறா. அந்த சுப்பீரியர் பார்த்திங்கன்னா ஹீரோனை மிதின்னு மிதிக்கிறான். எந்திரிடி அப்படின்ட்டு. நான் எந்திரிக்கவே மாட்டேனே, அவனை பார்க்கவே மாட்டேனே அப்படின்ட்டு உட்காந்துட்ருக்கா. ஸோ அப்படியே லைட்டாக எட்டி பார்க்கும்போதே ஹீரோ அவங்க மேனேஜர் எல்லாருமே அந்த சைடு போகிற மாதிரி இருக்குது. அப்பாடா போயிட்டான் அப்படின்ற மாதிரி இப்படி நேராக பார்த்தா அந்த பெஞ்சுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஹீரோ அப்படியே க்யூட்டாக சிரிச்சிட்டு நின்றுட்டுருக்கான். ஸோ இவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, அப்படியே பேயறிஞ்ச மாதிரி பார்த்துட்ருக்கா. அப்படியே இந்த சீனை கட் பண்ணிவிட்டு ஸ்கூல் டைமில் என்ன நடந்துச்சு அப்படின்றத காட்டுறாங்க. ஹீரோயினுக்கு தான் ஒரு பழக்கம் இருக்குல்ல, எப்போ பார்த்தாலும் ஷூட் பண்ணுறதோ வீடியோ எடுக்கிறது அப்படின்னு. ஸோ காலங்காத்தால் ஸ்கூலுக்கு வந்துட்டா போல் எல்லாத்தையுமே ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஹீரோ பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் டே வந்து ஸ்கூலுக்கு வரான். ஸோ அவனை தான் அப்படியே ஷூட் பண்ணிகிட்ருக்கா. பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருச்சு, என்னடா இம்பிட்டு அழகாக இருக்கானே அப்படின்னு. இவன் இப்படி ஷூட் பண்ணிகிட்டு இருக்கிறத ஹீரோவுமே பார்த்துறான். என்ன இந்த பொண்ணு நம்மளை வீடியோ எடுக்கிற மாதிரி தெரியுதே அப்படின்ட்டு. ஸோ இவ பார்த்திங்கன்னா அப்படியே சடனாக மறைஞ்சிக்கிறான். இதுக்கப்புறமா அவங்க பிரின்ஸிபல் பார்த்திங்கன்னா நல்லா மொட்டை வெயில நின்றுட்டு எல்லாத்துக்கும் ஸ்பீச் கொடுக்குறேன்ற பேரில் காய்ச்சுன்னு காய்ச்சுறாரு. எல்லாத்துக்கும் தலைலாம் கிறுன்னு சுற்றுது. ஹீரோயினுக்கு முடியல, அவள் பார்த்திங்கன்னா மயக்கம் போட்டே விழுந்துடுறா. உடனே ஹீரோ பார்த்திங்கன்னா முதுகில் தூக்கிட்டு அங்கேருந்து வேகமாக ஓடிட்டுருக்கா. அப்போ ஹீரோனோட மைண்ட் வைஸ் பார்த்திங்கன்னா ஆகா நல்லாதாயா இருக்குது இவன் முதுகில் இப்படி ஏறி போகிறது அப்படின்னு நல்லா பார்த்திங்கன்னா என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டுருக்கா. ஸோ நர்சிங் ரூமில் தான் கொண்டு போய் விட்டுருந்துருப்பான். ஹீரோ பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணிகிட்ருக்கான். அவளுமே கண் முழிச்சிட்டான். நீ ஓகே தானே, எப்படி இருக்குன்ற மாதிரி ஹீரோ கேட்க வரான். ஆனால் ஹீரோயின் பார்த்திங்கன்னா படன்னு பேசிக்கிட்டே இருக்கா. இவங்கெல்லாம் முட்டா பசங்க, வெயிலில் இப்படி தான் நிற்க வைப்பாங்க, அறிவு இல்லை, அது இல்லை, இது இல்லைன்ட்டு. ஹீரோவுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்ன லொடன்னு பேசிக்கிட்டே இருக்காளே அப்படின்ட்டு. காலையில் நீ என்னை ஏதோ வீடியோ எடுத்த மாதிரி இருந்துச்சுன்ற மாதிரி கேட்கும்போது அப்போல்லாம் ஒன்றும் இல்லையே, அப்போ நீ என்னை பார்த்துருக்க அப்படின்னு ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோவை வந்துட்டு அப்படியே இழுத்துட்டு வெளியே போயிட்டுருக்கா. ஃபர்ஸ்ட் நாளே பார்த்தீங்கன்னா கிளாஸ் எல்லாம் கட்டி வச்சுட்டு 2 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாம் நீ எங்கேருந்து வர அப்படின்னு. நான் சியோலேருந்து வந்திருக்கேன். நீ நல்லா படிப்பியா? அப்படிலாம் படிக்க மாட்டேன். உனக்கு என்ன எய்ம் இருக்குது? எனக்கு எய்ம் அப்படின்றதெல்லாம் எதுவுமே கிடையாது, சாதாரண மாதிரி ஏதோ டாக்டர் இன்ஜினியரிங் அப்படின்னு. ஆனால் என்னோடய எய்ம் என்ன தெரியுமா, நான் வந்து ஒரு டைரக்டர் ஆகணும், அந்த ஃபிலிமில் நான் உன்னை கூட நடிக்க வைக்கிறேன் அப்படின்ட்டு இவ பார்த்திங்கன்னா பேசிகிட்டு இருக்க ரொம்ப ஃபன்னியாக. இவனுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சிரிப்பாக தான் இருக்குது. இதுக்கப்புறம் ஹீரோ பார்த்திங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கான். அந்த ஹாஸ்பிட்டல் பார்த்திங்கன்னா ஆக்சுவலி அவனோடது தான். அங்கே ஹீரோயின் வந்துட்டு ஒரு சைட் போயிட்டுருக்கா. இவன் என்னடா இங்கே பண்ணுறா அப்படின்ட்டு அப்படியே பின்னாடி ஃபாலோ பண்ணி வந்துட்டுருக்கான். ஹீரோயின் பார்த்திங்கன்னா அந்த சன்செட்டை வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக தான் வந்திருப்பா. ஸோ எல்லா செட்டப்புமே பண்ணிவிட்டு புள்ள பார்த்திங்கன்னா டயர்டில் தூங்கிருச்சு. அந்த இடத்துக்கு பார்த்திங்கன்னா ஹீரோ வரான். எப்படி தூங்குறா பாரு அப்படின்ட்டு இவனு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் நின்று பார்க்குறான், சுற்றி பார்க்குறான். இவன் கண் முழிச்ச பாடே இல்லை. ஸோ அவனு பார்த்திங்கன்னா அங்கேயே செட்டில் ஆயிரான். அப்படியே நைட் ஆயிடுது. மேடம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் கண் முழிக்கிறாங்க. டேய் நீ இங்கே என்னடா பண்ணுற அப்படின்னு. அது ஒன்றும் இல்லை, நான் இந்த சைடு வந்தால் உன்னை பார்த்தேன்னா நீ தனியாக இருந்த, அதனால தான் நான் இங்கே இருந்துட்டேன் அப்படின்ட்டு. ஸோ அவள் டைமை பார்க்குறா. பூச்சி ரொம்ப டைம் ஆயிடுச்சு, இந்த டைமில் தான் விசிட் வருவாங்க, வா இங்கேருந்து போகலாம் அப்படின்ட்டு. இவ பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோவை கைட் பண்ணி கூப்பிட்டு போகிறா. ஆக்சுவலி இது அவனோட ஹாஸ்பிட்டல் தான். ஆனால் இவனுக்கே ஷாக்கிங்காக இருக்குது, என்ன அவள் டைமிங்லாம் சொல்கிறாளே, ரொம்ப சீக்ரெட்டான வழியெல்லாம் வச்சுருக்காளே அப்படின்ட்டு எதுவுமே தெரியாத மாதிரி போயிட்டுருக்கான்.
கரெக்டாக அந்த வாட்ச்மேனோட கண்ணில் பார்த்தீங்கன்னா சிக்கிட்டாங்க. எட்ரா ஓட்டத்து அப்படின்னு ஹீரோவோட கையை பிடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா தரன்னு இழுத்துட்டு ஓடிட்டுருக்கா. அப்படியே வெளியே வந்துட்டாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா ஓடிட்டுருக்காங்க. அப்போ ஓடும்போது ஹீரோயினோட ஹேர் பார்த்திங்கன்னா அப்படியே கலண்டு அப்படியே ஃப்ரீ ஹேரில் பறந்துட்டுருக்கா. ஹீரோ பார்த்து ரசிக்க, ஹீரோயின் பார்க்க அப்படியே 2 பேர் வந்துட்டுருக்காங்க. ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா 2 பேர்த்துக்கு மூச்சு வாங்கி நிற்கிது. ஆனால் 2 பேரும் பார்த்திங்கன்னா அவங்க கையை மட்டும் விடவே இல்லை. இதுக்கப்புறமா ஹீரோயின் வந்துட்டு அவளோட ஹேர் எல்லாத்தையுமே சரி பண்ணி மூச்சு வாங்கிட்டுருக்கா. அந்த வியூவில் வந்துட்டு அவள் அப்படியே பேரழகி மாதிரி தெரிகிறாளா என்னன்றது தெரில. இவன் பார்த்திங்கன்னா அப்படியே கண் இமைக்காமல் அவளையே பார்த்துட்ருக்கான். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த ஒரு எபிசோட் வந்துட்டு முடியுது. இது ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சுட்டேன், ஏன்னா எனக்கு கொஞ்சம் டைம் இல்லை. ஸோ நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோட் பார்க்கலாம். இந்த ட்ராமா எப்படி இருக்குது அப்படின்றத மிஸ் பண்ணாமல் சொல்லுங்கள். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.